இவ்வளவு வாட்டி கால் பண்ணிருக்காரு? ஹலோ, என்ன தென்றல் இது? எவ்வளவு நேரம் உனக்கு ட்ரை பண்ணாலும் போன் எடுக்கலன்னா உனக்குல எதுக்கு போனு? சரி, அதை விடு. எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல. நீ உடனே கார்ல கிளம்பி நேரா நம்ம வீட்டுக்கு வா. லைன் பிஸின்னு வருது. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இவ்வளோ நேரம்? உன்னை பாட்டி பார்க்கணும்னு சொல்றாங்க தென்றல். சரி, நான் கிளம்புறேன். ஓகே. வைங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க பாட்டி. ஒரு சின்ன ஜுரத்துக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா. அம்மா ரூம்ல தான் இருக்காங்க, வாங்க. ரெஸ்ட் எடுங்க பாட்டி. தென்றல் இப்ப வந்துருவா. வா தென்றல். ஆக்டிங் பலமா இருக்கு. தென்றல் வந்துட்டியம்மா? பாட்டி, என்னாச்சு? டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு? அப்நார்மல் 100 இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா? பாட்டி வேணான்ட்டாங்க. அம்மா என்ன இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்காங்க? பாட்டிக்கு தான் உடம்பு சரியில்லைல, அங்க ஃபோக்கஸ் பண்ணு. போன் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். டைம் வேற ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஆளையும் காணோம். அம்மா, என்னம்மா ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது? தென்றல் இன்னும் வீட்டுக்கு வரலடி. அம்மா, அதுக்கு ஏமா கவலைப்படுற?
ஆபீஸ்ல ஏதாவது அவசர வேலையா இருந்திருக்கும். அதெல்லாம் வந்துருவாம்மா. எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருக்கலாம்ல. சரி, அவங்க தான் பண்ணல, நீயாவது பண்ணி என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே? ஏய், நான் 2 வாட்டி ஃபோன் பண்ணேன்டி. அவ ஃபோன் எங்கேஜாவே இருந்துச்சு. சரி, அப்போ ஏதோ வேலையா இருக்காங்கன்னு அர்த்தம். வேலை விஷயத்தை தவிர அக்கா வேற யார்கிட்டயாவது எப்பயாவது பேசுவாளா? பேச மாட்டால. நான் 2 தடவை கால் பண்ணிட்டேன்ல. எனக்கு ஃபோன் பண்ணி நான் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்றதுக்கு என்னடி இருக்கு? இங்க நீ சொல்லிட்ட, அங்க அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும். போடி, நீ உன் அக்காவை விட்டு கொடுத்தா பேசுவ? நான் இங்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். மா, நீ ரிலாக்ஸ்டா இருமா, அக்கா வந்துருவா. என்ன தென்ற, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அம்மா, இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம் தென்றல், அதை வாங்கி நீயே கொடு. கொடுமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, நான் கொடுங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க. இன்னொரு ஸ்பூன். போதும் தென்ற, இது என்னால சாப்பிட முடியல. பசிக்குது, ஆனா என்னால சாப்பிட முடியலப்பா. நாக்கு செத்து போயிருக்கு. ஏதாவது ஜூஸ் கொடுக்க சொல்லட்டுமா? கொடுக்கலாமே. சரோஜா, நீ போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஜுரம் அடிக்கிற மாதிரியே தெரியலையே. உடம்பு ஜில்லுன்னு இருக்கு. இவங்க ஏதாவது நடிக்கிறாங்களா? தென்ற, என் கைய அப்படியே புடிச்சுக்கம்மா, விட்டுடாத. நீ வந்ததுல இருந்து என் கைய பிடிச்சதுனால என் ஜுரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுமா. அவளை வர வைக்க தானே ஜுரமே வந்துச்சு. அவ தான் வந்துட்டாளே, பின்ன போய் தானே ஆகணும். நீங்க ஏன் சும்மா நின்னுட்டே இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே பாட்டிக்கு ஃபீவர் ஜாஸ்தி ஆகுது. போங்க போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. பாட்டி,
பொண்ணு இன்னும் காணோம்? ஹலோ, மேக்னாவா? ஆமா, நீங்க? நான் தான் தென்றலோட அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. தென்றலுக்கு ஃபோன் பண்ணேன், அவ எடுக்கல. கொஞ்சம் தென்றல் கிட்ட ஃபோனை கூட. தென்றலா? அவ வேலையை முடிச்சிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சேம்மா. கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சா? அவ இன்னும் வீடு வந்து சேரலையே. ஐயோ, எங்க போயிருப்பா? தெரியலையேம்மா. இப்போ மறுபடியும் அவளுக்கு ஃபோன் பண்ணேன், அவ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஓ, அது சார்ஜ் இல்லாம கூட ஆஃப் ஆயிருக்குமா? ஐயோ, எங்க போனா என்னன்னு தெரியலையே. ஏம்மா இப்படி பயப்படுறீங்க? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. எங்க இருந்தாலும் அவ வீட்டுக்கு வந்துருவா. நானும் அவளுடைய ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேம்மா. சரிம்மா, சரி. சரிங்கம்மா, வச்சிடுறேன். எங்க போயிருப்பா? கொடுங்க, நான் கொடுக்குறேன். டேய், கிளாஸுக்கு மூடி போட்டு எடுத்துட்டு வர மாட்டியா? அத பாட்டிக்கு வேற எடுத்துட்டு வர. போய் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வா. ஐயோ அக்கா, ஐயோ என்னங்க இப்படி சுடுது? உங்களுக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். வாட்? ஃபீவரா? ஃபீவரை வச்சுக்கிட்டு இங்க வேலை பண்ணிட்டு இருக்கியா? ஓ ஃபீவர் தான் பாட்டிக்கு வந்திருக்கு. கெட் அவுட். முதல்ல போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வா போ. பாட்டி, நான் கிளம்பட்டுமா? தென்றல், பாட்டிக்கு ஃபீவர் குறைஞ்சதுக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு போலாம். பண்ணுவேன்னே தெரியலையே. இவ எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சாலாவது போய் கூட்டிட்டு வரலாம். எதுக்கும் வழி இல்லாம போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. இப்படி எதுவுமே பண்ணாம இருந்தா ஃபீவர் எப்படி குறையும்? ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு நாம கூட்டிட்டு போகணும், இல்ல டாக்டரை வீட்டுக்கு வர வைக்கணும். இப்படி எதுவுமே பண்ணாம ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேணாம். என்னங்க என்னங்க, மணி 10 இன்னும் நம்ம தெண்டல காணுங்க. எங்க போனா என்ன ஆச்சுன்னு எதுவும் தெரியலையே. அதை தெரிஞ்சா நாமே இப்படி குழம்பிட்டு இருக்க போறோம். இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க திடீர்னு அந்த ஆண்டாளம்மா ஃபோன் பண்ணி தென்றல் கையில போனை கொடுன்னு சொன்னா நம்ம என்னங்க பண்றது? இந்த நேரத்துல அவங்க எதுக்கு ஃபோன் பண்ண போறாங்க லட்சுமி? அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. தென்றல் தென்றல்னு அவ மேல உசிரியே வச்சிருக்கிறவங்க அவங்க. டைம் எல்லாம் எதுக்குங்க பாப்பாங்க? ஐயோ, அவங்க எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணுவாங்கங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஏங்க, முதல்ல நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேங்க, அப்ப ரிங் ஆச்சு. திரும்பவும் ஃபோன் பண்ணேன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சுங்க. ஏங்க, அவ ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி லட்சுமி, இவ்வளவு நேரமாகி அவளை பத்தி எந்த தகவலும் இல்லாதப்போ
அவ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லம்மா. நம்ம ஒண்ணு பண்ணுவோம், உடனே போய் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சரி. ஐயோ, என்னது போலீஸ் கம்ப்ளைண்டா? இது ஆண்டாளம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாரு, நமக்கு நம்ம பொண்ணு தான் முக்கியம், அந்த ஆண்டாளம்மெல்லாம் கிடையாது. இவ்வளவு பெரிய சிட்டில நம்ம எங்கன்னு போய் அவளை தேடுறது? போலீஸ் கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க தேடுவாங்க. இரு, நான் போய் சட்டையை போட்டுட்டு வரேன். ஐயா, நீங்க கிளம்புங்க. என்னை வீட்டில் விட்டுட்டேன்னு சொல்லிடுங்க. அம்மா, சாரிம்மா. இன்னைக்கு எங்க போன நீ? எங்க போன? ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல முடியாம எவ்வளவு கவலைப்படுவேன்னு உனக்கு தெரியும்ல. சும்மா இருங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இல்ல, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இப்ப மணி என்னடி ஆகுது? ஆபீஸ்க்கு போன பொண்ணு இன்னும் வரலையேன்னு நாங்களாம் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நிதானமா வர. என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஒரு போன் பண்ணி நான் இங்க இருக்கேம்மா, இப்ப வந்துருவேன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சாடி போயிடுவேன். எங்க பயெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? உன்னை பத்தி நாங்க இவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களை பத்தி மனசுல நீ ஏதாவது கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறியா? அம்மா, ஆண்டாள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு உடனே வர சொல்லி கார் அனுப்பியிருந்தாங்க. நான் இவ்ளோ நேரம் அங்கதான் இருந்தேன். அவங்க உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேம்மா. அவங்க சொல்லிருந்தாங்கன்னா நாங்க ஏண்டி இப்படி கடந்து அவஸ்தைப்பட போறோம்? நீ ஒரு போன் பண்ணி சொல்றதுக்கு உனக்கு என்ன? பாட்டிக்கு தான் உடம்பு சரியில்லைல, அங்க போக்கஸ் பண்ணு. போன் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். லட்சுமி, அதான் அவங்க சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். அவன் சொல்றாள், அப்புறத்துக்கு போன் போடணும்னு நினைச்சிருப்பாவ. என்ன லட்சுமி, வந்தவளை கூப்பிட்டு உள்ள வச்சு பேசுறதை விட்டுட்டு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க அவள? ஏன் இப்படி கோவப்படுற? கல்யாணம் ஆக போற பொண்ணு அவ, அவளை போய் அடிச்சிட்டு இருக்க நீ? தப்பு இல்ல? கல்யாணமாக போற பொண்ணா? அதுக்காக என் பொண்ணு இல்ல ஆயிடுவாளா இவ? இன்னும் கல்யாணம் ஆகல. இவ நம்ம வீட்டு பொண்ணுதாங்க. அவங்களே நம்ம கிட்ட சொல்லி இருந்தாலும் இவ நமக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கணுமா வேண்டாமா? நீ அவளை கேக்குற விஷயம் தப்பு இல்ல, ஆனா இங்க வச்சு கேக்குற பாரு, அதுதான் தப்பு. உள்ள போய் பேசலாம்ல. தள்ளடி.